என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனை ஆனா நான் பாத்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலயும் தப்பிச்சு ஓட எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு 3 உயிர் போக போறத யாருமே தடுக்க முடியாது. அது உறுதி. ஐயோ, எந்த சூழ்நிலையிலயும் தப்பிச்சு வந்துருவான்னு எனக்கு தெரியும். ஆனா இவ தப்பிச்சு வந்து என்னல போத்து விட்டுருவா. அப்ப குடுகுடுப்புக்காரர் சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போறது ஸ்ரீஜா இல்லையா? நானா? ஐயோ, ஏ ஸ்ரீஜா, என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாதே. ஐயோ, ஏய், இங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடையார் வரைக்கும் போகணும். போலாம் சார். போலாமா? வாங்க போலாம். ஜாக்கிரதை. சந்தோஷ், பார்த்து போயிட்டு வா. எதுக்குடா இவங்க 2 பேர் மட்டும் ஆட்டோல ஏறாங்க? எதுக்கு ஏறினா நமக்கு என்ன? நமக்கு நல்லதுதான். 2 பேரும் வயசானவங்க. சரியான நேரம் பார்த்து அந்த அம்மாவை போட்டு போயிட்டே இருக்கும். சரிதான். அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. குடுகுடுப்பக்காரன் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் சிறைவாசம் போக போறாங்கன்னு சொல்லிட்டு போனா. அத கேட்டும் இந்த ஸ்ரீஜா இன்னைக்கே 3 பேரை பலி கொடுக்க போறேன்னு பிடிவாதமா இருக்கிறா. சீதாவை எப்படி கொல்ல போறேன்னு கேட்டா அது வேற தெரியல. ஸ்ரீஜா மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு எங்க என்ன கோத்து விட்டு ஜெயிலுக்கு போக வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. என்னம்மா, சீதாத்தை இன்னைக்கு சாக போறத நினைச்சு அவங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படியே சோகமாயிட்டியா? சீதா மேல எனக்கு என்னடி பாசம்? நான் என் மேல இருக்கிற பாசத்தினால இப்படி சோகமா இருக்கிறேன். அத சொன்னா ஸ்ரீஜா 4வது பலியா என்ன போட்டாலும் போட்டுடுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நல்லதா இருக்கேன். அதான பார்த்தேன். நான் விஷம், நீ என்ன பெத்த ஆகாத விஷம். உனக்கு எப்படி அத்தை மேல பாசம் வரும்? இல்ல ஸ்ரீஜா, சீதா தனியா இருந்தா கூட அவளை ஈஸியா கொன்னுடலாம், நாம மாட்டிக்க மாட்டோம். ஆனா சீதா சந்தோஷம் எங்க அண்ணன் கூடயும் போய்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம போய் சீதாவை கொல்ல பார்த்து அது புரியுது. நீ என்ன கேட்க வரன்னு நல்லா புரியுது. சீதா அத்தை கதைய நான் எப்படி முடிக்க போறேன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் இல்ல? ஆமா, ஆட்டு மந்த கூட்டத்தை நரியால வேட்டையாட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆட்டையெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு நான் எப்பவோ ஏற்பாடு பண்ணிட்டேன். சந்தோஷ் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு சொல்லி சீதாத்தைய சந்தோஷ் கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுட்டேன். இந்நேரம் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா இது நான் அனுப்பின ரவுடிங்களுக்கு தெரியாது. அத்தையும் மாமாவும் அபியோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது சீதாத்தைய உங்க அண்ணன் கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கதைய முடிச்சிருவேன். ஸ்ரீஜா, ஒரு பக்கம் நீ சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னது என் மனசுல வந்து வந்து போகுதுடி. பயமூர்த்திக்கிட்டு வேற இருக்குடி. எதுவும் சொதப்பிராதுல ஸ்ரீஜா? மா, எவனும் ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா ஒலரிட்டு போறான். அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு ஏன் பிளான நீ சந்தேகப்படுறியா? இல்லடி.
இங்க பாரு, அபி பிறந்த நாள் அன்னைக்கு அபிய சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சாக போறாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல மூட்ல இருக்கேன். என் மூட நீ கெடுத்துறாத. ஏய், எனக்கு உன் பிளான் மேல நம்பிக்கை இருக்கு ஸ்ரீஜா. ஆனா அந்த அபி குழந்தை போன தடவை மாதிரி வந்து நம்ம பிளான் எல்லாம் கெடுத்து விட்டுட்டு நம்மள ஜெயிலுக்கு போக வச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாதம்மா, போன தடவை மாதிரி இந்த தடவை தப்பு நடக்காது. இதையே நான் உறுதியா சொல்றேன்னா, அபி குழந்தைக்குள்ள நம்ம மந்திரவாதி 9 நாள் யாகத்துல இருக்காரு. மந்திரவாதி யாகத்துல உட்காரதுக்கு முன்னாடி அவரு சொன்னத நீ மறந்துட்டியா? மந்திரவாதி யாகத்துல இருக்கும்போது அந்த குழந்தையோட சக்தி பாதி குறைஞ்சிடும்னு சொன்னாரு. சோ இப்ப அபி குழந்தைக்கு பாதி சக்தி தான் இருக்கும். ஓஹோ, அபி குழந்தையால தான் பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும்தான் காப்பாத்த முடியும். குழந்தைய விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறவங்கள குழந்தையால காப்பாத்த முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் என்னம்மா, அபி குழந்தையோட கையில இருக்கிற அந்த கயிறு மட்டும் அன்னைக்கு கழண்டு விழலனா அன்னைக்கே நாம நினைச்சது எல்லாமே நடந்திருக்கும். அந்த அபி குழந்தையால அன்னைக்கு காப்பாத்திருக்கவே முடியாது. பரவாயில்ல, அன்னைக்கு நான் தோத்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் தோக்க மாட்டேன், தோக்கவே மாட்டேன். அந்த அபி குழந்தையால யாரையுமே காப்பாத்தவே முடியாது. அந்த அபி குழந்தை கண்டிப்பா சாகும். என்ன சஞ்சீவ் திரும்ப போன் பண்ணி, சாரி அபி, போனை தெரியாம பாதையில கட் பண்ணிட்டேன், எனக்காக அந்த சாரி எடுத்து கட்டிக்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா போனே பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை போன் பண்ண மாட்டானோ? நாமளே திரும்ப போன் பண்ணி பேசிடலாமா? நாமளே போன் பண்ணி பேசுற அளவுக்கு ரோஷம் கெட்டவ கிடையாது. அவனே போன் பண்ணட்டும். அப்பதான் வாங்கி கொடுத்த சாரியை நான் கட்டுவேன். சாரி எப்படி இருக்குன்னு பாக்கணுமே. வேண்டாம் வேண்டாம். சஞ்சீவ் காலையில இருந்து என்ன திட்டினா, சேலை எடுத்து கட்டிட்டா அவன் திட்டினதெல்லாம் சரியாயிருமா? அப்புறம் ஈன்னு பல்ல காமிச்சு நின்று வேணா? எனக்குலாம் ரோஷன் தான் முக்கியம். அபி, உணர்ச்சி வசப்படாம இரு. சேலை என்ன கலர்னாவது பாக்கலாமா? அவன் தான் இல்லையே. சஞ்சீவுக்கு தெரியாம பாக்கலாம். சாரி பாக்ஸே நல்ல பெருசா இருக்கே. சஞ்சீவ் என்ன சமாதானப்படுத்ததான் கடைக்கடையா தேடி அலைஞ்சு பார்த்து இந்த புடவைய வாங்கிட்டு வந்திருப்பான். சீக்கிரமா பிரிச்சு என்ன கலர்னு பாப்போம். இந்த சாரி
அண்ணா சொல்லுங்கம்மா. பட்டு சாரீஸ்லாம் எங்க இருக்கு? அது அந்த பக்கம் போய் பாருங்கம்மா. அங்கேயா? தேங்க்ஸ். சரிங்கம்மா. என்ன மேடம் சாரிங்களா? ஆமா ஆமா. இருங்க மேடம். அண்ணா இந்த வரேம்மா. அவங்களுக்கு சாரி காட்டுங்க. அந்த புடவை எடுங்க. அதை எடுங்கண்ணா. அந்த பர்பிள். இத பாருங்க. அழகான புடவை மேடம். உங்க கலருக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா மேல வச்சு பாருங்க மேடம். இந்த சாரி எடுத்துக்கோங்க மேடம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த புடவை இருக்கு. சஞ்சீவ் கிட்ட மட்டும் காசு இருந்தா இந்த மாதிரி 100 புடவை எடுத்து கொடுப்பான். ஆனா அவனே பாவம் இப்ப கஷ்டத்துல இருக்கான். அவனுக்கு மேலும் கஷ்டம் கொடுக்கற மாதிரி எனக்கு இந்த புடவையை எடுத்து கொடு சஞ்சீவ்னு கேட்க முடியாது. அதான் நானே ஒரு புடவை எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். இந்த சாரி உங்களுக்கு ஓகேவா மேடம்? எனக்கு இது ஓகே தான். இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவுமா இது? 5000 ரூபாய் மேடம். 5000மா? எனக்கு இந்த சாரி வேண்டாம். வேற புடவை காட்டுங்க. மேடம் ஆசையை எடுத்துட்டு விலைய சொன்னதும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. என்கிட்ட இப்போ அவ்வளவு பணம் இல்லம்மா. சரி பரவாயில்ல மேடம். அந்த சாரிய நான் தனியா எடுத்து வைக்கிறேன். நீங்க பணம் சேர்ந்ததும் வந்து அந்த சாரி எடுத்துக்கோங்க. இல்லம்மா வேண்டாம். வேற யாராவது கேட்டா கொடுத்துருங்க. சரிங்க மேடம். எனக்கு ஒரு 1000 ரூபாயில ஒரு சாரி காட்டுங்க, அது போதும். சரிங்க மேடம். சஞ்சீவ், எப்படி நான் ஆசையா பார்த்து வாங்க முடியாம வேண்டான்னு சொன்ன சாரி எடுத்துட்டு வந்த. சஞ்சீவ் தான். சஞ்சீவ். என்ன டெய்லர், சாரி எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த சாரி நான் செலக்ட் பண்ண சாரிய நீ எப்படி எடுத்தன்னு கேட்டா எனக்கு அவன் மேல இருக்க கோவம் குறைஞ்சதா சஞ்சீவ் நினைச்சுப்பான். அப்படி காட்டிக்க கூடாது. ஹலோ. என்ன டெய்லர், ஏதோ சொல்ல வந்தா அப்ப திடீர்னு அமைதியாயிட்ட? ஒண்ணும் இல்ல. ஏன் கோவப்படுற? பின்ன நீ சாரி எடுத்து கொடுத்துட்டா உன் மேல இருக்கிற கோவம் குறைஞ்சிருமா? சரி ஓகே, என் மேல இருக்கிற கோவம்லாம் உனக்கு குறைய வேண்டாம். நீ அதே கோவத்தோட அந்த சாரி எடுத்து கட்டிட்டு ரெடியார், சரியா? ரெடி ஆகுறதா? என்ன சொல்றான் இவன்? ஓ, கோயிலுக்கு வரலன்னு நான் கோவமா இருக்கேன்னு என்ன சாரி கட்டி ரெடி ஆக சொல்லி மறுபடியும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ண போறானா? சரி, ரொம்ப பண்ண வேணா, சாரிய கட்டி ரெடி ஆயிடலாம். சரி சரி. சரி ஓகே. சஞ்சீவ நேர்ல பார்த்த உடனே நான் உன்னோட அபி, என்ன ஏன் திட்டின, இனி என்ன திட்டாதன்னு கோவமா சொல்லிடணும். அப்பதான் என் மனசு ஆறும். சரி, வாசக்கதவை சாத்தி விட்டுட்டு சஞ்சீவ் வரத்துக்குள்ள சாரிய கட்டி ரெடி ஆகலாம். என்ன பாப்பா?
அம்மா பாத்தீங்களா, பாப்பா இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கா. அவ அம்மாவோட பிறந்த நாளைக்கு போறாள்ல, அதான் குஷியா இருக்கா. ஆ. என்ன பாப்பா, விளையாடுறதுக்கு ஏதாவது வேணுமா? பாப்பா ஆமாங்கிற மாதிரி குதிக்கிறா பாரு. ம். பாப்பாவுக்கு விளையாட ஏதாவது விளையாட்டு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கியாமா? எடுத்து வந்திருக்கமா. அப்ப பாப்பாவுக்கு அதை எடுத்து கொடுமா, விளையாடிக்கிட்டே வரட்டும். சரிம்மா. பாப்பா இந்தாங்க, இந்தாங்க செல்லக்குட்டி, விளையாடுங்க. என்ன ஆட்டோக்காரரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதாம்மா, இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ள வராங்க. அதாம்மா. மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஆமாம்மா. அப்ப நீங்க வீட்ல இல்லாம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, என் பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வர நேரம் இது. அதான் என் பொண்ணு வேலையை முடிச்சு வர வரைக்கும் சவாரி ஓட்டலான்னு ஓடிட்டு இருக்கம்மா. உங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே என் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாம்மா. அப்படியா? ஆமாம்மா. ஆட்டோக்காரனா, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கண்ணே. சரிங்கம்மா. ஏமா வண்டி நிறுத்த சொல்ற? பாப்பா விளையாண்டுட்டு இருந்த பால கீழே போட்டுட்டா. பால் தானே, போனா போட்டுண்டி, நம்ம வேற ஒரு பால் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்ப ஆட்டோவை திருப்பி மறுபடியும் போய் பால் எடுத்துட்டு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுமா. தம்பி நீ சீக்கிரம் போப்பா. சரிங்கம்மா. ஓகே, ரெடி ஆயாச்சு. சஞ்சீவ் கிட்ட சொல்லிடலாம். ஹலோ அபி. நீ சொன்ன மாதிரி நான் சாரிய கட்டி ரெடி ஆயிட்டேன். நீ எங்க இருக்க? சரி சரி, இன்னும் உனக்கு என் மேல இருந்த கோவம் போலையா? உன்னை பார்த்து நறுக்குன்னு 2 திட்டு திட்டினாதான் என் கோவம் போகும். அப்படியா? சரி வந்து திட்டப்போ. வந்து திட்டவா? எங்க? வீட்டு வாச கதவு திறந்து வெளியே வா அபி. நான் வெளில தான் நிக்கிறேன். ஓ, வெளியே இருந்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? இரு, வந்து வச்சுக்கிறேன். வாசல்ல சஞ்சீவ் இருப்பான்னு பார்த்தா எல்லாரும் இருக்காங்க. அத்தை, மாமா, பூர்ணா, செல்வி, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏன் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அத்தை பேசுங்க.
யாருமே பேச மாட்டீங்களா? சரி, சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ், என்னது இது? எதுக்கு எல்லாரையும் வர வச்சிருக்க? ஹாப்பி பர்த்டே டெய்லர்.